3 தமிழர்கள் வந்து கர்நாடகாவுடைய வனத்துறையினால கொல்லப்பட்டிருந்தாங்க. டி.கே. சிவகுமார் அவர்கள்ட்ட இதை குறித்து கேள்வி கேட்கிறப்போ, எங்க வேலையை நாங்க பார்த்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பார்த்துக்கோங்க. பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு சிட்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்களே, அந்த பாதுகாப்பு படையில் இருக்கிற போலீஸ்காரன் பண்ற அட்டகாசம் சாரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதை பார்த்துருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணான், அதை ஏன் தடுக்கலவன்? அதாவது பெரிய இது பழியை தூக்கி விஷம் வச்சு அவங்க சொந்தக்காரனை கொண்டு விட்டான். ஆனால் அதுக்கு வந்து ஒரு மலையாளி போலீஸ் ஆஃபீஸர் வந்து வீடு வாங்கிட்டு ஒரு தமிழனை கொள்றதுக்கு ஒரு கன்னடக்காரியை ஒரு மலையாளத்தானும் சேர்ந்து தமிழனை கொண்டாங்க. வீரப்பனை வந்து கேட்டாங்க, சந்தன கடத்தல் வீரப்பன் கொள்ளடிச்சவங்க இவங்க. நயனார் சுந்தரம் வந்து விஜயை தாக்கி பேசினதை ஏன் கைது பண்ண? மற்ற தாவேக அமைச்சர்கள் யாருமே வந்து அந்த வாயை அளவுக்கு திறக்கலையா? எது கட்டாலும் இவ்வளோ பிரிச்சு வாயை படத்துக்கு வர அதை வந்து இதுக்கு வாயை திறக்கலையே அவரு. அமித்ஷா உள்ளத்தெல்லாம் என்ன வந்து இப்போ தாவேக ஆட்சி வந்து 100 நாட்கள் ஆனதுனால அது ஊழலற்ற ஒரு ஆட்சியா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு. வாயை திறந்தா சிரிப்பு தான், காமெடி தான். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். 3 தமிழர்கள் வந்து கர்நாடகாவுடைய வனத்துறையினால கொல்லப்பட்டிருந்தாங்க. இது குறித்து கர்நாடகா சிஎம் அவர்கள், அதாவது டி.கே. சிவகுமார் அவர்கள்ட்ட இதை குறித்து கேள்வி கேட்கிறப்போ, எங்க வேலையை நாங்க பார்த்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பார்த்துக்கோங்க, எங்களோட இதுல வந்து நீங்க தலையிடாதீங்க, தமிழ்நாட்டோட இதுக்கும் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ செம்மர கடத்தல்ல வந்து நம்ம தமிழர்கள் 30 பேர் கொல்லப்பட்டாங்க, தெரியுமில்ல? எங்கேருந்து போனாங்கன்னா ஜவ்வாது மலையிலிருந்து மைசூருக்கு போனாங்க. 30 பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு. அது வழக்கமாக நடக்கிறது தான். அந்த காட்டுக்கு இவங்க ஏன் போனாங்க? அங்கே வனத்துறை வந்து இது வேட்டையாடுற இடத்துல அவங்க போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அடித்து விழுவுறது நடக்கிறது தான். வனங்களை பாதுகாக்கிறதுக்கு வீரப்பன் மேலே 1000 பழி சொல்கிறீங்களே, வீரப்பன் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்தேன், வீரப்பன் காட்டுக்கு போயிருந்தேன். அந்த பெண்கள்லாம் பள்ளிக்கூடத்து பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, சின்ன பசங்க. மொதல் தடவை வந்தான் வாழைப்பழத்தை வாழைச்சீப்பை கொடுத்தேன். 2வது தடவை வந்தான் வாழை மரத்தை கொடுத்தேன். 3வது அடுத்த அப்படி வந்தான் வாழை மரத்தையும் மொத்தமாக கொடுத்தேன். 4வது தடவை வந்தான் மாட்டை கொடுத்தேன். அப்படி ஒவ்வொரு தடவை வந்து கடைசியில் நான் என்ன கொடுத்துட்டேன், இப்போ பாக்கி இருக்கிறது என் பொண்ணு தான், என்ன பண்ணுவானோ தெரியலன்னு அந்த பாட்டில் டான்ஸாக பாடிக்கிட்டு ஆடினாங்க. நான் அதுக்கு யாரை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு? பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு சிட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்களே, அந்த பாதுகாப்பு படையில் இருக்கிற போலீஸ்காரன் பண்ணுற அட்டகாசம் சாரி போலவும் எங்களை யானையை கொண்டு கொடு அப்படிங்கிறான். வீரப்ப வந்து சந்தன மரத்தை வெட்டி போட்டான்னாங்களே, அந்த சந்தன மரம்லாம் துறைமுகத்து வழியாக தானே போயிருக்கோம். வெளிநாட்டு கேட்டு இங்கே சைனாவுக்கு போச்சு. அது எப்படி போச்சு? உள்ளூர் ஆளுங்க சப்போர்ட் இல்லாமல் போயிருக்க முடியுமா? துறைமுகத்தில் வந்து அது கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து அதை பார்த்துருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணான், அதை ஏன் தடுக்கலவன்? அதாவது பெரிய இது பழியை தூக்கி வீரப்பன் மேலே போட்டான். நாங்கள் போய் அந்த பெண்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் ஒரு 5-10 டாக்டர்ஸ் போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீரப்பன் எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சா. அப்படி சாப்பாடு எங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அந்த ஒரு வண்டி, ஒரு டூரிஸ்ட் வண்டி வந்து அங்கே வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து ஈரோடு கலெக்டர் வந்து எங்களுக்கு ஃபோனை போட்டு, நீங்கள் அந்த வண்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அங்கே போகிறோம். எங்களுக்கு முன்னாடியே பால் சப்ளை, ஏதோ உணவு சப்ளை எல்லாம் போட்டு டென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு யாரோ பண்ணிக்கிட்டு யாருங்கிட்ட வீரப்பன். அப்போ தான் இந்தியா டுடே ஒரு பெரிய ஆர்டிக்கல் எடுத்துனாங்க. வீரப்பன் மாத்திரம் இல்லைன்னாக்கா மேட்டூரில் ஆரம்பித்து அந்தியூர் ஃபாரஸ்ட் வந்து ஒரு யானை இருந்திருக்காது, ஒரு தேக்கு மரம் இருந்திருக்காது. வீரப்பன் தான் அதை காப்பாற்றினான்னு எழுதின பிறகு தான் அடங்குனாங்க. ராஜ்குமாரை பிடிச்சிட்டா அங்கே பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டாருங்கிற கோவத்தில், தான் ஊருக்காரரை கன்னடக்காரரை பிடிச்சிட்டாருங்கிற கோவத்தில் தானே புரட்சியத்தை ஆளை வச்சு கொண்டு பிடிச்சி தமிழனுக்காக பாடுபட்டவர். இதுதான் நம்ம கதை. சுட்டு அவரை விஷம் வச்சு அவங்க சொந்தக்காரனை கொண்டு விட்டான். ஆனால் அதுக்கு வந்து ஒரு மலையாளி போலீஸ் ஆஃபீஸர் வந்து வீடு வாங்கிட்டு போயிட்டார். அங்கே ஒரு தமிழனை கொள்றதுக்கு ஒரு கன்னடக்காரியை ஒரு மலையாளத்தானும் சேர்ந்து தமிழனை கொண்டாங்க. வீரப்பனை வந்து கேட்டாங்க, சந்தன கடத்தல் வீரப்பன் பேர். கொள்ளடிச்சவங்க இவங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதெல்லாம் பதில் இருக்குது. இந்த பதில்கள் என்ன பண்ணுறது? சரி, இந்த போதைப் பொருள் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக வந்து சட்டப்பேரவையிலையும் போயிட்டு இருந்து. இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது இந்த போதைப் பொருள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து 2020க்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்ததுன்ற சொல்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2020க்கு அப்புறம் தான் அந்த விதையே வந்ததுன்னு சொல்லுவார் அவர். ஆதவர்ஜுனா என்ன வேணாலும் சொல்லுவார், அவர்கிட்ட கேட்க முடியாது. எங்கள் ஊருக்கு வர சொல்லுங்க, சேலத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தாங்கன்னா அடியில் பூரா கஞ்சா தான் இருக்கும். ட்ரக் ட்ரையாங்கிள்னு இப்போ ஒன்று உண்டுமா?
நேபாள தலைநகர் காட்மாண்டு, காட்மாண்டுலேருந்து ஒரு நேர் கனெக்ஷன் நாமக்கல், சேலம் நாமக்கல், நாமக்கல்லேருந்து நேர் கனெக்ஷன் பர்மாவில் இருக்கிற ரங்கூன், ரங்கூன்லேருந்து காட்மாண்டு, காட்மாண்டுலேருந்து நாமக்கல், நாமக்கல்லேருந்து ரங்கூன். இதுதான் ட்ரக் ட்ரையாங்கிள். இது வழியாக தான் எல்லா கஞ்சா, எல்லா போதைப் பொருள் எல்லாமே மாஃபியா குரூப் பூரா இதில் தான் ஆப்ரேட் பண்ணும். தடுக்க முடியாது, நடக்காது. இந்தியா வந்து மாஃபியா கையில் இருக்குது. அவங்க தான் இந்த கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. உலகமே 4 பேர்த்து கையில் தான் இருக்குது. ஜெட்டு கம்பெனி, ஜெட் ஏரோப்ளேன் செய்கிறாங்களே, அவங்க வந்து ஒரு சில நாடுகளை கையில் வச்சுருக்காங்க. கோகோ கோலா கம்பெனி சில நாடுகளை கையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மாஃபியா சில நாடுகளை கையில் வச்சுருக்காங்க. அவங்கள முறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அழிஞ்சிங்க. கோகோ கோலாவை தடை செஞ்சிச்சு சோவியத் யூனியன், ஒழிச்சு கட்டிவிட்டால் 6-7 மாதத்தில் சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடஞ்சி ரஷ்யா கிச்சியான்னு போகுது, காலி ஆகி போச்சு. இன்றைக்கி இல்லையா சோவியத் யூனியன்? அதுதான் இன்றைக்கி இருக்கிற உண்மை. அதுதான் இன்றைக்கி சில பணக்காரர்கள் மத்தியில் தான் இந்த உலகத்தினுடைய மொத்த ஆட்சியுமே நடக்குது. அம்பானி ஏற்றுக்கிட்டு என்றைக்காவது மோடி பேசியிருக்காரு பார்த்துருக்கீங்களா? எது கிடைச்சாலும் அம்பானிக்கிட்ட போய் சேர்ந்து எடுத்துருக்கு. துறைமுகத்தில் இருந்து ஆகாயத்திலேருந்து சுரங்க வரலாம் அத்தனையும் அம்பானிக்கிட்டு தாண்டு, அம்பானி அதானிக்கிட்டு தாண்டு. என்ன பண்ண முடிஞ்சது? என்ன இப்படி தடுத்துருவீங்களா? அதை அம்பானி தாம்மா அவரை வேலைக்கு வச்சுருக்காரு, மோடியை. அதானி தாம்மா அமித்ஷாவை வேலைக்கு வச்சுருக்காரு. அதான் இப்போ ஒன்று சொல்கிறாங்க, நயனார் சுந்தரம் வந்து விஜயை தாக்கி பேசினார், ஏன் கைது பண்ணாங்க? அமித்ஷாவோட ஆளு கைது பண்ண முடியாதுன்றான். பதில் வள்ளி, அவ்வளோதான். ஏன்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசினப்போ கூட மற்ற தாவேக்கா அமைச்சர்கள் யாருமே வந்து அந்த வாயை அளவுக்கு திறக்கலையா? எது கேட்டாலும் இவ்வளோ பெருசு வாயப்படத்துக்கு வர அதை வச்சு இதுக்கு வாயை திறக்கலையே. அவரு உள்ளே போய்டுவோம் தெரியும், அமித்ஷா உள்ள தெரியலாம் என்ன ஆகும் தெரியும். பழசமாயிட்டார். அதான் கேட்குறாங்க எல்லாரும், ஏன் உதயநிதி ஸ்டாலின் என்னமோ சொன்னார், என்ன சொன்னார்னு கூட தெரியல. இப்போ தஞ்சாவூரில் இருந்தவரை பிடிச்சி சென்னைக்கு கூப்பிட்டு வந்து கைது பண்ணி தஞ்சாவூர் கூப்பிட்டு போகிறேன். அது உதயநிதி அதான் சொல்லிச்சு, சார் நான் தஞ்சாவூரில் தானே இருந்தேன், அங்கேயே கைது பண்ணியிருக்காங்க, எதுக்கு என்ன சென்னைக்கு கூட்டி வந்து கைது பண்ணி தஞ்சாவூருக்கு திருப்பி கூப்பிட்டு போனேன். கட்சிக்காரெலாம் எங்களுக்கு வந்து போகிற வழியெல்லாம் சோடாங்க இதெல்லாம் கொடுத்து உடன்பிறப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குதுன்னு. அதனால் நயினார் நாகேந்திரன் வந்து என்ன கேட்டார்? அப்பாவை தேடினாக்க நீ அம்மா கிட்ட போய் கேட்கணுன்னாரு. அது பெரிய ஆபாசம்னாங்க. அதில் என்ன ஆபாசம் இருக்குது? அப்பா எங்கே இருக்காருன்னு தேடினாக்க நீ உங்கள் அம்மாவை தானே கேட்கணுன்றாரு. அது என்ன தப்பு? அது ஆபாசம்னு உங்கள் மாதிரி மீடியாக்கள்லாம் சொல்லிச்சு. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நயனார் நாகேந்திரன் அமித்ஷாவோட ஆள். அதான் இன்றைக்கி இருக்கிற நியாயம். இந்த காலத்தில் பாரத ராஜா படம் வந்து டிக் டிக் டிக்குன்னு அதில் வர்ற பில்லை சொல்லும், அப்படி எனக்கு எல்லா நியாயமும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும் அப்படின்னு. என்னுடைய நியாயங்கிறது வேறு, அமித்ஷாவுடைய நியாயங்கிறது வேறு, ஞானேஷ்குமார் நியாயங்கிறது வேறு, திமுகவுடைய நியாயங்கிறது வேறு. பாவம். சார், திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நேற்று நடந்தது. அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்டத்தை திருமாவளவன் அவர்களே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லலாம். அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருந்தார். நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஆளுங்கட்சியோடு தான் நம்ம கூட்டணியில் இருந்தோம், அதாவது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த கட்சி கூடலாம் வந்து நம்ம கூட்டணியில் இருந்தோம். இதுக்கு அடுத்தும் வந்து ஆளுங்கட்சியோடு தான் நம்ம கூட்டணியில் இருப்போம், ஆளுங்கட்சியாக தான் நம்ம இருப்போம். தாவேகாவுடன் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒன்று தப்பு இருக்கிறதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பட்டியலினத்து மக்களுக்காக போராடுறாரு. பட்டியலினத்து மக்களுக்கு வந்து சில இதெல்லாம் சமூக அந்தஸ்து கிடைக்கணுன்னாக்கா ஆளுங்கட்சியோட ஒட்டி போகிறது தான் முடியும். அப்போ தான் முடியாது, ஆளுங்கட்சியை எடுத்துக்கிட்டு போக முடியாது. அதனால தான் இன்றைக்கி யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ அவங்களோட அவர் போய் சேர்றாரு. அவரை பொறுத்தவரை அவர் சொல்லிட்டார், ஏற்கனவே நான் அவருடைய கூட்டத்தை கலந்துக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு இந்த ஒரு எம்பி பதவி 2 எம்எல்ஏ பதவிக்காக நான் அந்த கட்சியை நடத்தலை, என்னுடைய பட்டியலினத்து மக்களுக்கு சமூக அந்தஸ்தை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பதவிகளை நான் பயன்படுத்துகிறேன். நான் எம்எல்ஏவும் எம்பியாவும் இருக்கிறதுனால தான் அதிகாரிகள் என்னை பார்க்க வர்றாங்க, இல்லாட்டி என்னை பார்க்க விட மாட்டாங்க. அதுக்காக 2-3 சீட்டு வாங்கிக்கிறமே ஒழிய எங்களுக்கு ஆட்சியை பிடிக்கிற நோக்கமே இல்லைன்ட்டு. அப்படிப்பட்டவங்க அவங்க இன்றைக்கி ஆளுங்கட்சி இருக்குன்னு ஆளுங்கட்சியை அனுசரித்து போனால் தான் பட்டியலினத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதனால் அது அவர் போனது எந்த தப்பையும் நான் பார்க்கல. தன்னுடைய மக்களுக்காக அவர் அந்த இதை பண்ணுறாரு. இதில் வந்து கட்சி மாறி போயிட்டாரு, அங்கே போயிட்டு துரோகிங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. அதனால தான் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு.
ஏன்னா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுடைய பிரச்சனை வேற. சமூக அந்தஸ்துக்கு போராடுறாங்க. அது யார் கொடுப்பாங்களோ அவங்களோட போய் அவங்க சேர்த்துக்குவாங்க, அவ்வளோதான். பெரியார் அதே தான் பண்ணார் அந்த காலத்தில். ஏன் காமராஜர் சப்போர்ட் பண்ணார்? 3% வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காமராஜர் சப்போர்ட் பண்ணார். படிக்க வைக்கிறாருன்னாரு. ஆனால் பெரியார் ஏமாத்தினார் காமராஜர். காமராஜர் காலத்தில் தான் 3%காரங்களுடைய மகோன்னத வாழ்க்கை அப்போ தான் இருந்தது. டிவிஎஸ்ஸு, எஸ்ஆர்விஎஸ்ஸு, சிம்சனு, ஈசன் குரூப்பு, இந்தியா சிமெண்ட்டு எல்லாம் இந்தியா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய முதலைகள் பணக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் 3%காரங்க. நம்மளெல்லாம் காலேஜ்லேயும் இதுலேயும் படிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அவங்கக்கிட்ட கிளார்க்காக கொண்டு போய் உட்கார வச்சுட்டார் பிற்படுத்தப்பட்ட மக்களை. கடைசியில் 3%காரருக்கு நம்ம அடிமையாக வேலை பார்க்கறதுக்கு தான் நம்ம அவருடைய ஆட்சி காலத்தில். அது பெரியார் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு பேசாமல் திமுக சப்போர்ட் பண்ணிட்டார். அவர் பெரியாரை பொறுத்தவரையிலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறணுங்கிறது தான் அவருடைய ஒரே கொள்கையாக இருக்குது. அதுக்கு யாரெல்லாம் கடவுளே இருந்தால் கூட கடவுளே ஒழிச்சு கட்டுன்னு தான் அவர் போனார். அவங்களுடைய லட்சியம் அது மாதிரி தான். அது மாதிரி தான் திருமாவளவன் நினைப்பாங்க. சரி, இப்போ இந்த மாநாட்டில் வந்து ஆலூர் ஷானவாசும் ரவிக்குமார் இவங்க 2 பேருமே வந்து கலந்துக்கவே இல்லை. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க இந்த திருமாவளவனுடைய அந்த இதை அவங்க லைக் பண்ணலன்னு அர்த்தம். அவங்கள அது அவருக்கு இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்க விஜயோட அவங்களால ஒத்து போக முடியலன்னு அர்த்தம். ஆலூர் ஷானவாஸ் வந்து எப்போ இந்த விவாத மேடைகள்லாம் வந்து உட்காந்தாக்கா ஃபயர் பிராண்ட் அவர் பயங்கரமான கருத்துக்களை வைப்பார். எடுத்து பேசவே முடியாது. அந்த அளவுக்கு ஆணித்தரமாக இருக்கும் அவருடைய விவாதங்கள். அப்படிப்பட்டவர் வந்து திருமாவளவனுடைய கருத்தை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறேன். காரணம் என்ன, அவர் சொன்ன கருத்துக்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு மனசில் படித்தா அதான். அதுக்காக அவருடைய நடவடிக்கை ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு கட்சி வரும்போது தான் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சைனாக்காரன் தான் நல்லா எங்களுக்கு நிறையா இது சலுகை கிடைக்குன்னா சைனாவை கூப்பிட்டு உள்ளே விட்டுருவீங்களா? பாகிஸ்தான்காரங்கிட்ட ஆட்சி இருந்தாக்கா நல்லா இருக்குன்னாக்கா பாகிஸ்தானை கூப்பிட்டு விட்டுருவீங்களா? அதுக்காக சில இதுக்கெல்லாம் பல கேள்விகள்லாம் வரும். இருந்தாலும் இன்றைக்கி அவர் வந்து தன்னுடைய இன மக்களுடைய எழுச்சிக்காக சமூக அந்தஸ்துக்காக அவர் செய்கிறாருங்கிற முறையில் சில விஷயங்களுக்கு நம்ம வந்து கருணை காட்டலாம், அதை வந்து கொஞ்சம் சலுகை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதுக்காக அவர் பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போது தாவேக்கா ஆட்சி வந்து 100 நாட்கள் ஆனதுனால நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை குறித்து பேசியிருந்தோம். அது ஊழலற்ற ஒரு ஆட்சியாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் தான் சொல்கிறேனே, அவங்க வாயை திறந்தா சிரிப்பு தான், காமெடி தான். ஊழலற்ற ஆட்சி. தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் டெல்லிக்கு போடுறாங்க. யாரை போடுறாங்களோ தன்னை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் அவர் தெலுங்கர். அது ஊழல் இல்லையா? தன்னை வச்சு படம் எடுத்த ஆளுக்கு சலுகை காட்டலையா கவர்மெண்ட்? இது 100 பேரை கொண்டா இதில் கரூரில் செத்து போனவங்களாம் கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுத்தாருப்பா. ஒரு அடிப்படை ஞானம் இருக்கவங்களுக்கு தெரிய வேணாம். யூபிஎஸ்சி எழுதுனா தான் யூனியன் ஒன்றிய அரசில் வேலை பார்க்க முடியும், டிஎன்பிஎஸ்சி எழுதுனா தான் தமிழ்நாட்டு அரசில் வேலை பார்க்க முடியுங்கிற அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஒரு முதலமைச்சராக வச்சு உட்காந்துருக்காரு. கொடுத்துட்டு அது என்ன, அது ஷோ. நான் பதவி கொடுத்தேன், தீர்ப்பு வந்து எகென்ஸ்டாக தான், நான் என்ன பண்ணுறது? கரூர் மக்களை அவ்வளோ முட்டாள்னு முடிவெடுத்து பேசியிருக்காரு. அது அந்த கரூர் மக்கள் தான் பதில் சொல்லணும். உன் புத்தி அவர் செருப்பால் அடிக்கிறார், வாங்கிட்டு போ. அதில் அந்த மக்கள் மேலே எனக்கு அந்த எந்த அனுதாபமும் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு பொண்ணு சொன்னான், விஜய்க்காக என் கணவர் இறந்த நினைத்த நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்கிற ஆட்கள் இருக்கிற கூட்டம் அது. அது போனால் என்ன, இருந்தால் என்ன, நமக்கு என்ன? அது மாதிரி தான் அதான். அதனால் அதை இந்த யூபிஎஸ்சி எழுதணும், டிஎன்பிஎஸ்சி எழுதணுங்கிறது கூட தெரியாத பல சலுகைகளை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி அவர் பட்ட பல விஷயங்கள் சிரிப்பு வருது. ஊழலற்ற ஆட்சி. ஊழல்ன்றது இவர் முதல்ல எதை நினச்சிக்கிட்டு சொல்கிறாருங்கிறது முதல்ல அதை நாமெல்லாம் ஊழல்னாக்கா அரசாங்க படத்தை எடுத்து வீணாக எடுத்து சொந்தத்துக்கு செலவு பண்ணுறது தான் ஊழல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஊழல்னால் என்னன்னு தெரியும், யாருக்கு தெரியும்? ஏமா சுதந்திர தினத்தன்னைக்கு யாரையோ கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமா நம்ம கேட்க முடியும்? உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே பேசுனாக்கா ஆபாசமாக பேசினான், வாயை திறந்து பேசினான், என்னை பற்றி இவ்வளோ பெரிய வாயை போட்டு பண்ணுவீங்க. ஒன்று சொல்லிடுற கேட்டுங்க, இந்த சோஷியல் மீடியா மேலே வந்து இன்றைக்கி வந்து பெரிய தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வர்ற ஒரு சீரியல் சோஷியல் மீடியாவை வந்து மையமாக வச்சு தான் சோஷியல் மீடியா தான் வில்லன்ற மாதிரி காட்டிக்கிட்டு வர்றாங்க. ஞாபகம் வச்சு பொதுமக்களுடைய கோவம் நம்ம மேலே திரும்பிடுது. அதுக்காக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போது சமீபத்தில் வந்து ஒரு செய்தி, அதாவது வந்து
முதலமைச்சர் அவருடைய தொகுதியான பெரம்பூர்ல மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து செய்து தரல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது ஒரு செய்திகளாகவும் வந்துட்டு இருந்தது. மக்கள் வந்து அங்க ஆர்ப்பாட்டமும் நடத்திட்டு இருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லா முதலமைச்சர் இடத்துலையும் ஒரே தொகுதியிலேயே நாளில் செய்ய முடியாது. அடுத்தபடியாக வந்துக்கிட்டு இருப்பார். அவர் 2 தொகுதியில் நின்னார். ஒரு தொகுதியை கவனிச்சுக்கிட்டு இருப்பார், இன்னொரு தொகுதிக்கு அப்புறம் வருவார். செய்வார். வெயிட் பண்ணுது. ஒரே நாளில் எல்லா மாறுதல்களும் உண்டாக்கிறார். ஏன்னா கன்னியாகுமரியா ஒரே நேரத்தில் சூரியாஸ்தமனும் சூரிய உதயமும் ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கு நடக்காது. அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வந்து 1 வருடம் வந்து டைம் கொடுப்போம். டைம் அவை கொடுங்க. ஆட்சி என்ன பண்றாங்க? அப்போதானே ஆட்சிக்கு வந்திருக்கா. அவர் இன்னும் தான் சீஃப் மினிஸ்டருங்கிறது அவருக்கு தெரியாது. சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு அப்பாவை தேடுகிறேன்னு தேடுற ஆளுகிட்ட போய் நான் இதை செய்ய அதை செய்யணும். அதுக்கு தான் அந்த ஆதவர்ஜன் சொன்னார். அவர் மக்கள் நலத்தில் இதாக தீவிரமாக ஆழ்ந்திருக்கிறதுனால கண்டவங்களுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னாரு. அப்போ தான் உதயநிதி சொன்னார், முதல்ல உன் தொகுதி உன்னுடைய துறை என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த துறைக்கான பதிலையாவது ஒழுங்காக சொன்னியா, நீ சீஃப் மினிஸ்டருக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி அவர் பேர் சேர்த்து எடுக்காதேன்னார். அவ்வளோதான். பேக்கேஜ் டீலுங்கிறது என்னன்னு தெரியாமல் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு பேசுகிறாரு. அவர் அதான் உதயநிதி சொன்னார், பேக்கேஜுங்கிறது ஒவ்வொரு அரசாங்கம் கொடுக்குறது, அதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிறது அரசாங்க திட்டங்கள் தெரிஞ்சால் போதும் அப்படின்னாரு. இதெல்லாம் தெரியாமல் உடனே மாட்டிக்கிறாங்க. தாவேகாவினுடைய 100 நாள் ஆட்சியில் அவங்க உணர்வுகள் தான் மிக அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே போனாக்க நம்மளை உள்ள தள்ளிடுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.